சுட சுட சாதமும் சுவையான மணமான நெத்திலி மீன் குழம்பும். வாங்க நாம் இன்றைக்கி நெத்திலி மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். நெத்திலி மீன் செய்வதற்கான தேவையான பொருட்கள் 2 வெங்காயம், 1 தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி, பச்சை மிளகாய் இடித்து வச்சுருக்கேன். தேவையான கருவேப்பிலை, புளி, ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து அதை கரைச்சி கிண்ணத்தில் வச்சுருக்கேன். நெத்திலி மீனை கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். எண்ணெய் சூடேறின பிறகு 1 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கணும். அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கணும். இது மாதிரி வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கின பிறகு இஞ்சி, பச்சை மிளகாய் இடித்து வச்சுருக்கோம், அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி, பச்சை மிளகாய் போட்டோம்னா நல்லா மீன் குழம்பு ஒரு மணமாக இருக்கும். அதனால தான் இஞ்சி, பச்சை மிளகாய் போட்டு நான் எப்போவுமே மீன் குழம்பு வச்சா இஞ்சி, பச்சை மிளகாய் இடித்து போட்டு குழம்பு வைப்பேன். இஞ்சி, பச்சை மிளகாய் வதக்கின பிறகு கட் பண்ணி வச்சுருந்த தக்காளியை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளியெல்லாம் நல்லா வதங்கணும். நல்லா வதங்குற அளவுக்கு இந்த மாதிரி தக்காளியை நசுக்கி விட்டு நல்லா வதக்கிக்கணும். தக்காளியை நம்ம வதக்கும் போதே நமக்கு இந்த இஞ்சி, பச்சை மிளகாய் போட்டோம்ல அந்த மணம் நல்லா மணமாக இருக்கும். மீன் குழம்பு நல்லா ருசியாகவும் இருக்கும். இஞ்சி, பச்சை மிளகாய் போட்டு நம்ம மீன் குழம்பு வச்சா அது ஒரு தனி ருசியாக இருக்கும். இந்த சமயத்தில் நம்ம கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். நம்ம வெங்காயம், தக்காளி வதங்கின பிறகு எண்ணெய் தனியாக வருது பாருங்கள். எண்ணெய் இந்த மாதிரி தனியாக வரணும். தனியாக வந்த பிறகு இது நல்ல ஒரு பதமாக நம்ம வதக்கி இருக்கோம். இப்போ இந்த சமயத்தில் நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த சமயத்தில் கரைச்சி வச்சுருக்கிற புளி தண்ணி எடுத்து இதில் நம்ம ஊற்றிடலாம். அதே பாத்திரத்தில் அதே அளவுக்கு நம்ம கொஞ்சம் தண்ணியையும் அதை கூட ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போ நம்ம இதுக்கு தேவையான காரம், மிளகாத்தூள், உப்பு போட்டு நாம் இதை நல்லா கொதிக்க விடணும். எனக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் நான் இந்த ஸ்பூனில் தான் நான் மிளகா அளப்பேன், தூள் எடுப்பேன். இதில் நான் 5 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் மிளகா காரத்தை போட்டுக்கோங்க, மிளகா உப்பு போட்டுக்கோங்க. இது இப்போ நல்லா கொதிக்கட்டும். இந்த பதத்துக்கு வந்த பிறகு நாம் இதில் மீன் போடலாம். கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் நெத்திலி மீனுங்க. மீன் போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்கட்டும். மீன் போட்ட பிறகு நம்ம கரண்டி வச்சு கலரியோ அல்லது அதை கிண்டியோ நம்ம பார்க்கக்கூடாது. அது நல்லா ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். இந்த பதத்துக்கு நல்லா கொதிக்கட்டும். பார்த்திங்களா, எண்ணெய்லாம் தனியாக பிரிஞ்சு வந்திருக்கு. குழம்பு நல்லா கொதிச்சுட்டு இருக்குது. அவ்வளோதான். இது போதும். இந்த சமயத்தில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நறுக்கி வச்சுருக்கிற கொத்தமல்லியை தூவிடலாம். அவ்வளோதான். நல்ல சுவையான மணமான நெத்திலி மீன் குழம்பு ரெடி. ஸ்டவ் ஆஃப் பண்ணதும் குழம்பு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. உடனே தட்டு போட்டுலாம் மூடாதீங்க. அப்படி மூடினீங்கன்னா குழம்பு
தண்ணியாகிடும். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.